வணக்கம். வழக்கறிஞர் சொர்ணலதா மீண்டும் உங்கள் முன். நான் ஏற்கனவே போன எபிசோட்லயே சொல்லியிருந்தேன், குழந்தைகளுக்கு எதிரான எந்த மாதிரியான வன்முறைகள் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்ப குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளில் இருந்து அந்த குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்டங்கள் நிறைய சட்டங்கள் இருக்கு. அதுல முக்கியமான சட்டங்களை பத்தி நம்ம பேச போறோம். முதல்ல நம்ம ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்னு சொல்லக்கூடிய பெண் சிசுவை தடுக்கிறதுக்காக என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கருவில் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து குழந்தை தொழிலாளர் தடுக்கக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து ரைட் டு எஜுகேஷன், குழந்தைகளுக்கான கல்வி கண்டிப்பு கட்டாயமாக்கணுன்றதுக்காக கம்பல்சரி ஆக்டா அதை கொண்டு வந்தாங்க. குழந்தை திருமணத்தை தடுக்கக்கூடிய சைல்டு மேரேஜ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆக்ட், அதுல குழந்தை திருமணம்ன்றது தவறான ஒரு தவறு மட்டும் இல்ல, குற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த சட்டமா கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுக்கிறதுக்காக போக்சோ ஆக்ட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல நிறைய வந்துட்டே இருக்கு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இன்னைக்கு நிறைய சமூக வலைத்தளங்கள் மூலமா நிறைய குழந்தைங்களை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. குழந்தைங்க சைல்டு போர்னோகிராஃபி எடுக்கிறது, குழந்தைங்களை அபியூஸ் பண்ணி குழந்தைங்களை எல்லா வகையும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இதை தடுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லக்கூடிய சைபர் லாஸும் தனியா இருக்கு. இது தவிர எல்லாத்துக்கும் மேல ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அந்த ஆக்ட் தான் குழந்தைகளை பாதுகாக்க பராமரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டம். இந்த சட்டங்கள் குறித்து நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்க போறோம், அந்த குழந்தைங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு சூழ்நிலையில வளர வைக்கிறதுக்காக இந்த சட்டங்கள் பாதுகாக்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டங்கள் குறித்து ஒவ்வொன்றா நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.